மனம் திறந்து பேசுகிறேன் அப்படிங்கிறார் ஒருத்தர் சொல்கிறார் மனம் திறந்து பேசுகிறேன். மனம் திறந்து பேச சொல்கிறது யார் தெரியுமா? செங்கோட்டையன், முன்னாள் மந்திரி. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வாளை சுருட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த முன்னாள் மந்திரி. சசிகலா ஓபிஎஸ் இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி சொல்லப்படும். இல்ல சம்பந்தமா விவாதிக்கப்பட்டிருக்குது. இல்ல 5ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். மனம் திறந்து பேசுகிறதுக்கு அப்போ யார் காரணம்? எலெக்ஷன் வரும்போது யார் தகராறு பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் எதிரிகள், சமூக விரோதிகள்னு நான் சொல்லிட்டேன். ஸ்டாலினுக்கு ஒத்து போகிறவங்க, ஸ்டாலின் கொடுக்குற பணத்தை, எலும்பு துண்டை சாப்பிடக்கூடியவர்கள், அவங்க தான் எலெக்ஷன் டைமில் பண்ணுவாங்க இதை வேலைலாம். அதனால் இப்போ பேசுகிறாங்கிறாரு. அதுவும் இன்னொன்று சொல்கிறாரு, சசிகலாவை இணைக்கணுமா? அது சசிகலாவே அரசியலை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க கட்சியும் ஆரம்பிக்கலை. எப்போவாச்சும் அப்பப்போ வந்துக்கிட்டு ஒரு மைக் எடுத்துகிட்டு பேசிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. சசிகலாவை போய் அவரே அரசியல் துறவரம் பூண்டுட்டார். அவரை போய் கட்சியில் சேர்க்கணுங்க. சசிகலாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? செங்கோட்டையனை கேட்குறேன், என்னையா செல்வாக்கு இருக்குது சசிகலாவுக்கு? எத்தனை தொண்டர் பின்னால் போகிறான்? என்ன தனி கட்சி ஆரம்பித்தாரா? இல்லை வேறு என்ன சவுது இருக்குது? பணத்தை தவிர அவரிடம் என்ன இருக்கிறது? பணத்தை கூட இன்னமே அவர் ஜெயிக்க முடியாது, செலவு பண்ண முடியாது. அவருடைய தம்பி திவாகரன் செலவு பண்ண விட மாட்டார். அவர் க்ளீனாக பணத்தெல்லாம் பக்காவாக இது பண்ணிட்டார், காப்பாற்றிக்கிட்டார். அதனால் பணமும் வராது. அந்த காலத்தில் காலில் விழுந்தீங்கல்ல, அதே விசுவாசம் என்ன இருக்கா? சசிகலாவை ஏன் கொண்டு வரீங்க? என்ன ஆதரவு அவருக்கு? எத்தனை தொண்டன் பின்னாடி இருக்கான்? சசிகலாவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன?